சரி, அதுதாங்க பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. வணக்கம், நான் உங்கள் தனிஷ் டிஆர்எஃப். இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேங்க்குக்கு போகிறோங்க. அது எதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிஃப்ட் கோட் வாங்குறதுக்கு தாங்க டிஆர்எஃப் போகிறோம். சரி, பேங்க்குக்கு போகிறத ஒரு ப்ளாக் எடுத்து போடிக்காத நினைச்சுட்டாங்க. சரி, நம்ம நிலமை அந்த மாதிரி ஆகி போச்சுங்க டிஆர்எஃப். மந்த்லி வீடியோ போடுறோம். அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. கொடுங்க டிஆர்எஃப். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வண்டியெல்லாம் எடுத்தோன்னே டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். டெய்லி போட முடியாது, ஒரு நாள் வீடியோ நம்ம சேனலில் போட ஆரம்பிச்சிடலாம். இது இல்லாமல் ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னாங்க, இன்றைக்கி என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போடலாமா ஐடியாவில் இருக்கிறேங்க டிஆர்எஃப். அதுவும் இல்லாமல் நம்ம லாங் வீடியோ போடலைனாலும் லைவ் என்னாச்சும் போட்டுடலாமான்னு முடிவில் இருக்கிற டிஆர்எஃப். சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம சூர்யா மாப்பிள்ளை போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போகிறதாங்க ஐடியா. அப்படியே வாங்க போகலாம். டிஆர்எஃப் சூர்யா மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாங்க நம்ம அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். பார்த்தா அவனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, இங்கே பாடுறா ஆம்ஸ்டாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம ஆம்ஸ்டாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சுங்க. நான் ஆம்ஸ்டார் வளர்த்துறதெல்லாம் உங்களுக்கு இப்போ தாங்க தெரியும். நம்ம லாக் சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போட்டோன்னா அந்த வீடியோக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. என்ன நம்ம வ்ளாக் சேனலில் லாங் வீடியோ போட்டாலும் சும்மா காப்பிரைட்டாக கொடுக்குறாங்க. ஜோ டிஆர்எஃப் அப்படியே பார்த்தீங்கன்னாங்க பேங்க்குக்கு கிளம்பியாச்சு. பேங்க்கு பார்த்தீங்கன்னாங்க இதோ நம்ம வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்படி போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் போதுங்க, பேங்க் வந்துடுங்க டிஆர்எஃப். சொல்லி ஷிஃப்ட் கோடு தருவாங்களா தரமாட்டாங்களான்னு எனக்கு ஒரு ஐடியாவிலே இருக்குதுங்க. போய் கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. வாங்க அப்படி போகலாம். டிஆர்எஃப் இதுதாங்க பேங்க்கு. இது கனரா பேங்க்கு தாங்க. ஆமாம், என்னோட பேங்க் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கு தான். இது ஓப்பனில் இல்லையாட்டுக்குதுரா சூர்யா. உள்ளே போய் பார்ப்பாங்க. டிஆர்எஃப் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கோடு கேட்குறது பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்திருக்கும். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பேங்க்கு புக்லேயே உனக்கு ஷிஃப்ட் கோடு இருக்கிறதா தம்பி, எதுக்கு பேங்க்குக்கு வந்து கேட்குறீங்கன்னு சொல்லி சரி, இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2024-25 பண்ணி வச்சுட்டாங்களாம்மா பேங்க்லேயே ஷிஃப்ட் கோடு இருக்கிற மாதிரி. சரி, அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் லீவ் எடுத்து பேங்க்குக்கு வந்து ஷிஃப்ட் கோடு கேட்ட போய் அவமானமாக ஆகிப்போச்சுங்க டிஆர்எஃப். சரி, இதோட இந்த பேங்க் வீடியோ முடியாது. அப்படியே நம்ம ஊரெல்லாம் சுற்றி காட்டுறேன். அப்படியே டிஆர்எஃப் நம்ம தெரிஞ்ச ஒரு சலூனுக்கு தாங்க வந்திருக்கோம். சரி, இதுதாங்க அந்த சலூனு. ஹாய் ப்ரோ. ஜோ இங்கே தாங்க நம்ம முடியலை வெட்டுவோம். சொல்லி ப்ரோ vlog எடுத்துகிட்டு இருக்கிறேன் யூடியூப் சேனல் அப்லோடு. சரி, நம்ம தெரிஞ்ச சலூன் தாங்க. என்ன சலூன்னு பார்த்தீங்கன்னா கோலு ராஜா சலூன். கோலு ராஜா சலூனுங்க. எல்லோரும் முடி வெட்டுறீங்கன்னா இங்கே வந்து வெட்டுங்க. ப்ரமோஷனெல்லாம் இல்லைங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஜி தான். ஜம்முன்னு வெட்டி விடுவாங்க டிஆர்எஃப். சரி ப்ரோ, இப்போ ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு ப்ரோ. யூடியூப் சேனலில் ஷிஃப்ட் கோடு வாங்க போயிருந்தேன் பேங்க்குக்கு. ஹிந்தி எனக்கு தெரியாதே ப்ரோ. நான் சொல்கிறதில்ல தமிழில் ஹிந்தியில் ஷிஃப்ட் கோடு அது வாங்க போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா பேங்க் புக் இருக்குதுல்ல, அதிலே இருந்துச்சுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் வரேன் ப்ரோ. நல்லா இருக்குது ஹேர் கட்டு. நீங்கள் அவரு தான் பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அவர் பண்ணி விட்டார் எனக்கு. சரி ப்ரோ, வரேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து ஏற்றுறேன். ஏன்னா கிளீனிங்கா? ஆமாம், நெக்ஸ்ட் டைம் வந்து டிஆர்எஃப். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கிரவுண்டில் தாங்க இருக்கிறோம். இதுதாங்க நம்ம ஏரியா கிரவுண்டு. நிறைய மேட்செல்லாம் இங்கே தாங்க நடக்கும், கபடி மேட்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேங்க கிரவுண்டு. ஏதர்னிஷி இதெல்லாம் கட்டியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னாங்க. நம்ம எடுக்க வேண்டியது வேறு விலாகு. சொல்லி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா விலாகுங்க. சரி, அதுதாங்க பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. விடுங்க டிஆர்எஃப், லைஃப்பில் இதெல்லாம் இருக்கிறது தான். ஷிஃப்ட் கோடு பேங்க் புக்கிலே இருக்குது. அது பார்க்காம நான் பேங்க்குக்கு போய் கேட்டிருக்கேன். அது பெரிய கவலை. இதுதாங்க ஏரியா கிரவுண்டு. ரிட்டர்ன் இந்த கிரவுண்டில் கபடி மேட்ச் நடக்குமான்னு தெரியல. நடந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டிஆர்எஃப். நம்ம டிஆர்எஃப் நீங்கள் யாராச்சும் கபடி வெறியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த கிரவுண்டில் கபடி மேட்ச் நடந்தா ஓகேவா டிஆர்எஃப். சரி, இதுதாங்க அப்படியே நம்ம ஏரியா. இங்கேருந்து தாங்க நிறையா வாட்டி நாங்கள்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம். சரி, அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த இடத்துலேருந்து அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னாங்க அது பேர் அப்பாசாமி கோயிலுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு தான் சாப்பாடு சாப்பிடுவோம். ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பாங்க.
ஏதோ ஒரு மாதத்துலங்க, அது என்ன மாதம் தெரில, கரெக்டாக இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பாடு தருவாங்க. அங்கே தான் போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். டியர் ஆஃப் ஆக்சுவலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாங்க, உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாங்க நம்ம பேங்க் ப்ளாக் தாங்க. பேங்க்குக்கு போயிட்டு என்ன சம்பவம் ஆச்சு பார்த்தீங்கன்னாங்க, ஷிஃப்ட் கோடு கேட்கலான்னு நம்ம பேங்க்குக்கு போயிருந்தோங்க டியருக்கு. சரி, நானும் பேங்க்குள்ளே போயிட்டு ஒரு அண்ணா கிட்ட ஷிஃப்ட் கோடு கேட்டேன். தம்பி உங்கள் பாஸ்புக்கில் இருக்குங்களா தம்பின்னு கேட்டேன். நான் என்னோடது இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு எடுத்தேன்னா, தம்பி கர்நாடகா பேங்க்கு தான் வந்துட்டாவே ஷிஃப்ட் கோடெல்லாம் பாஸ்புக்லேயே இருக்குப்பா சொல்லி பார்க்க சொன்னாங்க. நானும் பார்த்து ஷிஃப்ட் கோடு பாஸ்புக்லேயே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஷிஃப்ட் கோடு பாஸ்புக்கில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை டிஆர்எஃப். அவர் சொன்னனால தான் பார்த்து ஷிஃப்ட் கோடு பாஸ்புக்லேயே இருக்குதுங்க. அது ஒரு அவமானமாக போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்குள்ளே வந்து பிளாக் எடுக்கலாம் பார்த்தா செம வெயிலுங்க, எடுக்கவே முடியல. அந்த விலாகையும் பாதையோட கட் பண்ணிட்டு ஓகேவா டிஆர்எஃப் சொல்லி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு கிடங்க. எந்த விலாகும் பண்ணாமல் சேனலில் மந்த்லி வீடியோ போட்டு இருக்கிறதுக்கு கடுப்பாகுதுங்க டிஆர்எஃப். ஸோ டே என்னதுடா டே கட் பண்ணு